ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சொரக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக வரீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் சொரக்காய் எந்த அளவுக்கு வெந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு சொரக்காய் எடுத்து இதில் பாதி தான் எடுத்துக்கிறேன். பாதி வந்து சட்னி செய்ய வச்சுக்கலாம். அதுக்கான வீடியோ நாளைக்கு நான் சட்னி செஞ்சு அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். பாருங்கள், நமக்கு தேவையான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சொரக்காயை. அப்புறம் வந்து நான் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் மீடியம் சைஸ் 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கும் போதே பார்த்திங்கன்னா உப்பு அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். பாருங்கள், பெருங்காயம் சேர்த்தாச்சு. நல்லா வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட் இருக்கும். பாருங்க, நல்லா வதங்கணும். உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வதங்கிடும், அதனால தான் ஃபஸ்ட்டு உப்பு சேர்க்குறோம். பாருங்க, இன்னும் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வரும்போது வந்து நம்ம பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கோங்க. முழுசாக சேர்த்திங்கன்னா அதோட இதெல்லாம் சாரெல்லாம் சுத்தமாக இறங்காது, அப்படியே வெந்துடும். அதனால் நீங்கள் வந்து இடித்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். புளிப்பு வந்து வீட்டில் அதிகமாக சாப்பிடுவாங்க, அதனால் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா இதுவும் நல்லா வந்து வெந்து வரணும், எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து சொரக்காய் சேர்க்கணும். அது வரை எதுவும் சேர்க்கக்கூடாது. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வரும். ஒரு 3 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. நல்லா 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். கொஞ்சம் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உண்மையே சொல்கிறேன், சீரியஸ்லேயே சொரக்காய் பிடிக்காதவங்க கூட பிடிச்சி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் வந்து வீட்டு குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள் 2 தான் சேர்க்குறேன். வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல. இது நல்லா வதங்கிட்டோம். பச்சை வாசம் போன உடனே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காவை சேர்த்துக்கலாம். சொரக்காய் சேர்த்து தண்ணி சேர்க்க வேணாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அதோட சாரெலாம் உள்ளே இறங்கி நல்லா காய் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இல்லைனா சப்புன்னு இருக்கும். அதனால் தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காமல் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. மூடி கிளறினீங்கன்னா தண்ணி அதிலே நிறைய வந்துடும். பாருங்கள், நான் தண்ணியே சேர்க்கல, எந்த அளவுக்கு வந்திருக்கு தண்ணின்னு சொல்லிவிட்டு. இது காய் வந்து அதிலே ஓரளவு வெந்துடும். காய் ஓரளவு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து புளி தண்ணி சேர்க்கணும். பாருங்கள், நான் தண்ணி சேர்க்காமல் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்ட்டு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் புளி வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிலக்கடலை இருக்கும்ல, அதை வறுத்து மிக்சியில் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். மூடினா அதுக்கு மூடியே வச்சிடக்கூடாது, அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி விடணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்ட்டு. இன்னொரு கொஞ்சம் நேரம் வேகட்டும். அவ்வளோதாங்க, சூப்பராக சொரக்காய் குழம்பு ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். அப்புறம் என்ன, சுடு சாதத்தோட ஊற்றி எந்த சைடிஷும் வேணாங்க, அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா.